ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உப்பளத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா ஆர்டிமியா அப்படிங்கிற ஒரு பூச்சி வந்து கிடைக்கும். அந்த பூச்சி வந்து எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த ஆர்டிமியா வந்து எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி தான் பயன்படுது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து அக்யூரியம் ஃபிஷ் கலராக வளர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீடாக போடுறதுக்கு மட்டும்தான் இது வந்து பயன்படுது. வண்ண மீன்களுக்கு உலகத்திலேயே பெஸ்ட்டு ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிமியா தான். இதை தாண்டி நம்ம இப்போ ஆர்டிமியா பிடிக்கிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 o'clock. காலையிலே இங்கே வந்து ஆர்டிமியா பிடிக்க வந்துடுவாங்க. அப்போனா தான் வெயில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்துடுவாங்க. ஆனால் வெயில் அடிக்கும் போது தான் இது வந்து நிறைய கிடைக்குமா. வெயில் அடிக்காதப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. காலையிலே பார்த்திங்கன்னா உப்பல்றவங்களாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ஆர்டிமியா பற்றி வளவலன்னு பேசாமல் அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூஸாக பேசிகிட்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்டிமியா பூச்சை வந்து யார் பிடிக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு சாயர்புரத்தில் ஒரு மீன் ஃபார்முக்கு போய் வீடியோ எடுத்திருந்தோம். அந்த அண்ணன் தான் இங்கே வந்து ஆர்டிமியா வந்து பிடிக்க போகிறாங்க. வாங்க அவங்க எப்படி பிடிக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த அண்ணன் தான் இங்கே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க ஃபோன் பேசிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பாருங்கள், அவங்க மூவ்மெண்ட் வந்து எவ்வளோ ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகி பிடிக்காங்கன்ட்டு. எதுக்காண்டி எப்படி பிடிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா பூச்சி ஓடிடும் அப்படிங்கிறதுக்காண்டி எப்படி பிடிக்கலை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த கூட விடாமல் பூச்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் தான் இருக்குது. அதாவது ரொம்ப கிராம் கணக்கில் தான் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ்மெண்ட் பண்ணால் தான் நிறைய பூச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்கு இருந்தால் ஒரே இடத்துல நிறைய பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூச்சி கம்மியாக தான் இருக்கான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஆர்டிமியா வந்து கண்டிப்பாக பை பண்ணியிருப்பீங்க. அதாவது ஃபார்ஜின் ஆர்டிமியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணி கடையில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டிமியாலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய லைவானது தான் இவங்க வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிடிச்சி ஃபார்ஜின் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபார்ஜின் ஆர்டிமியாவோட லைவ் ஆர்டிமியாவில் தான் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஆர்டிமியாவில் டேரெக்டாக பிளட் இருக்கும். ஆனால் ஃபார்ஜின் ஆர்டிமியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் எல்லாமே தனியாக வெளியே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பிடிச்சி போட்டால் தான் ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லா க்ரோத் இருக்கும். நம்ம ஒரு நாள் பிடிச்சி வச்சுட்டு அது உட்காந்து ஃப்ரீசரில் வச்சு போட்டோம்னா அது வந்து ரொம்பலாம் ப்ரோட்டீன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே காலையில் ஒரு 3 hours வந்து இந்த ஆர்டிமியா வந்து பிடிச்சி அவங்க ஃபிஷ்ஷுக்கு போய் ஃபீட் பண்ணுறாங்க. நம்ம மற்ற ஃபுட்டை யூஸ் பண்ணுறதோட இந்த ஆர்டிமியா ஃபுட்டை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுடைய ஃபிஷ்ஷோடைய ஹெல்த் வந்து தெரியும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக வளரும். ரொம்ப பெருசாக சீக்கிரமாக வளர்ந்துடும் ஆர்டிமியா யூஸ் பண்ணிங்கன்னா. ஆனால் பிளட் பாம்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதோட பயங்கரமாக ஸ்பீடில் இருக்கும் இந்த ஆர்டிமியா யூஸ் பண்ணிங்கன்னா. அதனால தூத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிமியா பூச்சை மட்டும்தான் பிடிப்பாங்க. அதாவது நார்மல் சைஸ் டு அடல்ட் சைஸுக்கு ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிமியா தான். அதுக்கும் குட்டியாக இருக்கிறதுக்கு, அதாவது ஃபைட்ரு மாதிரி இருக்கிற குட்டிக்கு சிக்லெட்ஸோட எக்கு ஃப்ரைஸுக்கெலாம் என்ன ஃபீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைன் சிம்ப்பு எக்ஸு. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிரைன் சிம்ப்ஸ் எக்ஸை தான் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எடுப்பாங்களாம். அதை எடுத்து டேரெக்டாக தண்ணியில் கொண்டு போய் இவங்களே போட்டு பொறிக்க வச்சு ஃபிஷ்ஷுக்கு வந்து டேரெக்டாக லைவ் ஃபீடே பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸையுமே வந்து இவங்க வந்து டேரெக்டாக இங்கேருந்து சேல்ஸும் பண்ணுறாங்க. அது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் அந்த ரேட்டை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த ஃபார்ஜின் ஆர்டிமியாவோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 100 rupees வரும். இது வரைக்கும் நான் வந்து ஃபார்ஜின் ஆர்டிமியா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய பர்சனலான விஷயங்களை சில இதை சொல்கிறேன். ஆனால் மற்ற ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது ஆர்டிமியா போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் கிடச்சிருக்கு எனக்கு வந்து. அதாவது ஃபைட்டருடைய நார்மல் சைஸுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கப்பீஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மாலிஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மலாக ஃபீட் பண்ணேன்னா எப்படியும் ஒரு 5 மாதம் ஆகும். ஆனால் அந்த ஆர்டிமியா ஃபீட் பண்ணும்போது வெறும் 3 மாதத்தில் க்ரோத் வந்து எனக்கு கிடச்சிது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரைன் சிப்பில் தான் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் வந்து வச்சுருக்காங்களாம். போகும்போது எனக்கு வந்து கொஞ்சோண்டு தாரன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸை எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து பாருங்கள். இன்னும் எதுக்கெலாம் ஆர்டிமியா வந்து பயன்படுது அப்படின்னு பார்ப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பெரிய சைஸ் சிக்லெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கடையில் பெல்லட்ஸ் தான் வாங்கி போடுவீங்க. நீங்கள் பெல்லட்ஸ் போடுறதோட ஃபார்ஜின் ஆர்டிமியா வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரோட்டீன் உங்கள் வீட்டிலே ப்ரீட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆர்டிமியாக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளட் பாம்ஸ் மாதிரி புழு மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரால் மாதிரி தான் இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசாக வளரும், அவ்வளோதான். இது வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாலாம் வளர்க்க முடியாது. அதோட எக்ஸு போட்டாலுமே ரொம்ப சின்ன சைஸ் தான் கிடைக்கும். இந்த ஒரு பாத்திரம் மட்டும் இவ்வளோ இது பிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ தான் இருக்குமா. இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோ தேவைப்படுது. அதை பிடிச்சிட்டு தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம்.
பிடிச்சிட்டு அடுத்தது அப்படியே கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். நம்ம லக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லாவே கண்டிஷன் ஆகிருக்கா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கால் வைக்கும்போது அப்படியே கருப்பாக கலங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆர்டிமியா பூச்சிலாம் பிடிக்கும்போது ரொம்ப ரொம்ப அழுக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அழுக்கெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் காமிக்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்குங்கிறனால அழுக்கு இல்லாமல் கிடச்சிருக்கான். அதுவே அங்கிட்டு தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் பிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அழுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு சும்மா சாம்பிளுக்காண்டி இந்த வீடியோக்காண்டி அவங்க வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு இந்த அழுக்கெல்லாம் எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி காமிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெட்டை பாருங்கள் எவ்வளோ ஓட்டை சின்னதாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆர்டிமியா பூச்சி வந்து உள்ளே வந்து மாட்டுமா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பொடிசானது வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பிரைன் ஷ்ரிம்ப் ஆர்டிமியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை வீடியோ ஸ்டார்டிங்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா பிரைன் ஷ்ரிம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிமியாவோட குட்டி, ஆர்டிமியா வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் சைஸு. இதுதான் டிஃப்ரென்ஸு. நிறைய பேருக்கு தெரியாது, அவங்களுக்காண்டி இதை சொல்கிறேன். பிரைன் ஷ்ரிம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் தான் வந்து ஹேட்ச் பண்ண முடியும், இங்கே வந்து பிடிக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி சைஸாக இருக்கும். அதுக்கு எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிமியா வந்து போட்டு ஒரு வாரத்தில் இருக்கும். அந்த எக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வீட்டில் கொண்டு வந்து ஆக்சிஜன் போட்டு வச்சோம்னா, சால்ட்டு போட்டு ஆக்சிஜன் போட்டு வச்சோம்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆயிரும். அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வளர்க்க முடியாது. இப்போ அடல்ட் சைஸாக ரொம்ப ரொம்ப குட்டியிலே சின்ன சின்ன குட்டிங்களுக்கு மட்டும்தான் அதை ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டிமியா வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் சைஸுக்கு ஃபீட் பண்ணுறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸுக்காண்டி ஃபீட் பண்ணுற ஒரு ஃபுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரைன் ஷ்ரிம்ப்பு. இப்போ எல்லாத்துக்குமே வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி ஒரு நல்ல வீடியோவே போட்டுடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிமியா வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் தப்பாக வீடியோலாம் சொல்லியிருந்தாங்க. கடல்லேருந்து கிடைக்கும், கடல் ஓரத்தில் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சால்ட் ஃபார்மில், அதுவும் ஆண் பாத்தியில் கண்டிஷன் பண்ண தண்ணியில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே வந்து புரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிக்கலாம். நம்ம வீட்டிலேயே பிரைன் ஷ்ரிம்பை வந்து எக்ஸை போட்டு எடுக்கும் போது நல்ல தண்ணியில் போட்டோம்னா ஹேட்ச் ஆகி செத்து போயிடும். சில இது வந்து பார்த்திங்கன்னா ஹேட்சே ஆகாது. அதே இதில் உப்பு போட்டு போடும்போது தான் ஹேட்ச் ஆகும், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அது வந்து வீட்டில் ஹேட்ச் பண்ண எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கண்டிஷனான தண்ணியில் மட்டும்தான் ஆர்டிமியா இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிமியா வந்து ஃபீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி சென்னை, மதுரை, திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் வார்ம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கெல்லாம் ஃபார்மில் வந்து என்ன ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா நான் வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். அதை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்காக அந்த வீடியோ வந்து சீக்கிரமாக வரப்போகுது. அந்த வீடியோலாம் நீங்கள் வந்து பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2.5 கிலோ ஆர்டிமியா வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிமியா வந்து பார்த்திங்கன்னா சாகலை, உயிரோடு தான் இருக்குது. இதை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 30 நிமிஷம் இருக்கும். உங்களுக்கே நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சாகலை, கீழெலாம் இருந்து மேலே கலரிட்டு பார்க்கும்போது உயிரோடு இருந்துச்சு. வீடியோ நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஓடிட்டுருக்குண்டு. சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்லாம் இருக்குது, அப்படியே வயிற்றில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியுது. ஒரு 2-3 இதை பிடிச்சி காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கையில் எடுத்தாச்சு. நல்லாவே எக்ஸ் தெரியுது கேமராவில். ஆனால் தெரியாதுன்னு நினச்சேன். இப்போ குட்டி குட்டி குட்டியாக கருப்பு கலரில் தெரியுது பாருங்கள், அதான் எக்ஸு. அந்த கையில் வச்சு காமிக்காங்க பாருங்கள், அதான் வந்து எக்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா முட்டை விட்டதுக்கப்புறம் அது வந்து ஒரு வாரமாக போய் மொத்தமாக சேர்ந்துருமா. எல்லா ஆர்டிமியோட முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சேர்ந்து கிடக்குமா காற்றுக்கு. திருப்பி அங்கேருந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அதை அப்படியே அள்ளி வெயிலில் கொண்டு போய் எல்லா தூசியும் எடுத்துகிட்டு காய வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்களாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவருக்குள்ளே ஃபுல்லாக தண்ணியாக ஆயிடுச்சு. ஆனால் அந்த எண்ணெய் போடும்போது வெறும் ஆர்டிமியா தான் போட்டாங்க. அது எப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, ஆர்டிமியா வந்து பார்த்திங்கன்னா சாக்க அதோடைய பிளட் எல்லாமே வந்து வெளியே விட்டுருமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஆர்டிமியாவுக்கு மேலே இருக்குல்ல, அதோடைய பிளட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சான். அதனால் இப்போ அந்த ஆர்டிமியா வந்து பார்த்திங்கன்னா அரிப்பில் போட்டு இப்படி அரிச்சு தான் கொண்டு போவாங்களாம். ஏன்னா பிளட்டே ஒரு வெயிட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிமியா பூச்சை மட்டும்தான் கொண்டு போவாங்களாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2.5 கிலோ ஆர்டிமியா இருக்குது. இன்னொரு 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா முதலே சொல்லியிருப்பேன் 3 கிலோ தேவைன்னு. மீதி 1/2 கிலோ எங்கேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் டவுட் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோ தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மீதி 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது, எங்கேயும் போகல.
என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ண போகிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிடிச்சது எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் ஆகிட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பாசியும் அழுக்கு இல்லாமல் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிற்கிற இடத்த பார்த்தா அவங்களுக்கு தெரியும், கருப்பாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசி அப்புறம் கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிமியா கூட சேர்ந்து வந்துருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரில் வந்து அந்த ஆர்டிமியா வழக்கமாக பிடிச்சி போடுற மாதிரி போட்டு கெட்டி போட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கீழே போயிடுச்சு. அந்த ஆர்டிமியா ஊச்சி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா மேலோட ஸ்பேஸே அடைச்சிருச்சு. திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 கிலோ ஆர்டிமியா இருக்குது மொத்தமாக சேர்த்து. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை பார்க்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி லைவாக டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஸை போய் பார்க்கலாம். இப்போ என் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிமியாவோட எக்ஸ் வந்து இருக்குது, சாரி பிரைன் ஷ்ரிம்போட எக்ஸ் வந்து இருக்குது. அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை, இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் கொண்டு போய் போட்டு யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃபீடு அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மொயினா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிமியா வந்து ட்ரை பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆர்டிமியா எக்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். 3 வீக்ஸ் கழித்து வாங்கலான் இருந்தேன். பக்கத்தில் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் போடலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. அதுவும் என்னோடய லக்கை பாருங்கள், இங்கேருந்து எடுத்த எக்ஸ் தான் இது வந்து, அதாவது லைவாக எடுத்து அவங்களே வீட்டுக்கு கொண்டு போய் காய வச்சு இப்போ வந்து எனக்கு தந்திருக்காங்க. இதை கொண்டு போய் நான் வந்து வீட்டில் எப்படி போட்டு ஆட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து ஒன்று எடுக்க மறந்துட்டோம். ஆர்டிமியா பூச்சி வந்து எப்படி இருக்கும், அது எப்படி ஓடும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கலை. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தெரில, கவரில் பிடிச்சி போட்டு எப்படி ஓடுதுங்கிறத வந்து நல்லா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி கொச்ச அழகாக ஓடுதுன்னு. இந்த ஆர்டிமியா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்டிமியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து போட போகிறேன். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிமியா எக்ஸை வந்து எப்படி கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி போட போகிறேன். இந்த வீடியோலாம் பார்க்க நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியராக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிமியா வந்து எப்படி என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பெரிய சைஸில், அதுவும் ரெட் கலரில் தான் இருக்கும், ஒயிட் கலர்லலாம் இருக்காது ஒரிஜினலாக. இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அதுவும் ஃப்ரெஷ்ஷான சால்ட்டு தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அயோடின் இல்லாத சால்ட்டு எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிரைன் ஷ்ரிம்பை ஹேட்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அயோடின் இல்லாத ஃப்ரெஷ்ஷான சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன். இது நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு எப்படி ஹேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.